சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். கடவுளுடைய அனுகிரகத்தால என் வாழ்க்கை மிகவும் நன்றாக உள்ளது. கடவுளுடைய ஒரு வார்த்தைக்கும் நான் கட்டுப்படுவதினால் வாழ்க்கையில் என்னுடைய அனைத்து செல்வங்களும் என்னை வந்து சேர்கிறது. நான் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கிறேன். என்னுடைய பாதையில் கற்களும் முட்களும் இருக்கும்போது நான் எதற்காகவும் கலங்குவதும் இல்லை, அஞ்சுவதும் இல்லை. என் கூட இருந்து எனக்கு அத்தனை வழிகாட்டுதல்களையும் என் தாயுமாக, தந்தையுமாக, குருவாக, தெய்வமாக என் சாயப்பா என்னை வழிநடத்துகிறார். நான் எந்த கவலையும் இல்லாமல், எந்த துன்பமும் என்னை ஒன்றும் செய்யாமல் நான் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து நான் சாதிப்பேன். இதை இன்றைய நாள் முழுக்க நீங்க சொல்லணும். சோ வாழ்க்கை அப்படின்றது பயம் இங்க தேவையே இல்லை. ஏன்னா ஒரு உணர்வு பூர்வமான ஒரு வாழ்க்கைய நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க சாயப்பாவோட தயவோடு. அதனால பெரிய பெரிய விஷயங்களை பார்த்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு அச்சப்பட தேவையில்லை. உங்களை காத்து வழிநடத்தி உங்களுக்கு தேவையானவைகளை எதை எந்தெந்த நேரத்துல தரணும் அப்படின்னு அவருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கிறது. நம்மள சின்ன குழந்தையா இருந்தா நம்ம அடம் பிடிச்சா பெற்றோர்கள் நமக்கு அது தேவையானது தானா அப்படின்னு பார்த்து யோசிச்சு அதுக்கப்புறமா வாங்கி தருவாங்க. இன்கேஸ் அப்ப வாங்கி தரலனாலும் எப்பயாவது ஒரு நாள் வாங்கி தருவாங்க. அது போலதான் நீங்க எத்தனையோ விஷயங்களை அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனையா வைக்கிறீங்க, ஒரு வேண்டுதலா வைக்கிறீங்க. அது நடக்கல அப்படின்னும் போது மனசை மட்டும் தளர விட வேண்டாம். ஏனென்றால் எப்பொழுது நடக்கணுமோ, எங்க நடக்கணுமோ அங்க அவர் நிச்சயமாக நடத்தி தருவார். சாயப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்குதுன்றத பரிபூர்ணமா நம்ம நம்பணும். சரிங்களா? அவருடைய அனுமதியின்றி நான் எந்த இடத்திலும் பாதிக்கப்படுவது இல்லை அப்படின்னு நம்ம நம்பணும். இப்போ நம்ம நம்புறதால, அப்படி நினைக்கிறதால என்ன ஆக போகுதுன்னா, துன்பங்கள் மேல நீங்க ஏறி நின்னாலும் அந்த துன்பம் உங்களை ஒன்றும் செய்யாது. சோ துன்பத்து மேலேயே ஏறி நிக்கிறீங்க. அப்போ அந்த துன்பமே உங்களை ஒன்றும் செய்யலைன்னா, அப்போ சாதாரண துன்பங்கள் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையையும், அது உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. சோ அவருடைய அனுமதி இன்றி எனக்கு எந்த துன்பமும் வருவது இல்லை. இந்த ஒரு வார்த்தையை உறுதியாக நீங்கள் நம்ப வேண்டும். சோ கடவுளுடைய அற்புதங்கள் இங்க ஏராளம். பேசினா பேசிக்கிட்டே போகலாம். எத்தனை வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? எங்கேயாவது நாம கவனத்தை செதறி இருக்கிறோமா? ஏன்னா அவரை பத்தி அத்தனை வார்த்தைகள் இன்னும் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் பேசுறதுக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது நிச்சயமா போதாது. 1 இல்ல 10 இல்ல 100 இல்ல 1000 இல்ல. இவருடைய மிராக்கில எந்த எண்ணிக்கையில எனக்கு அளக்கிறதுனே தெரியல. அப்போ தெய்வத்தின் துணை ஒரு மனுஷனுக்கு மிக மிக அவசியம். ஏனென்றால் அவன் துன்பப்படும் போதும் அவனுக்கு வழி நடத்துவது அந்த தெய்வீக சக்தியே.
நடந்ததை நினைச்சோ நடக்க போறத நினைச்சோ இங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தெய்வத்தின் துணை உங்களுடன் இருக்கும் பொழுது. நேற்று இரவு கூட என்ன பதிவு கொடுத்திருந்தோம், ரொம்ப எக்ஸலண்டான பதிவுன்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா கடவுளுடைய அமுத மொழிகள், அழகான வார்த்தைகள். உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன், நீ எதை நினைத்தும் ஏங்காதே, எதை நினைத்தும் பயப்படாதே. உனக்கு நடக்க வேண்டியது, நடந்தது, நடக்க இருப்பது, இந்த மூன்றும் உனக்கு சாதகமாகவே நடக்கும், நடந்திருக்கும். அதனால துன்பம் வரும்போது இப்படி ஆயிடுச்சே, அப்படி ஆயிடுச்சே, நான் என்ன பண்ணுவேன், ஏது செய்வேன், இந்த மாதிரியான கேள்விகளை எழுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சரியான பாதையில நாம பயணத்தை மேற்கொள்கிறோம். பயணத்தை ஆரம்பிச்சாச்சு, பயணத்தை முடிக்கணும். பிறவி எடுத்தாச்சு, வாழணும். அந்த வாழ்க்கையில கவனம் முக்கியம். அவ்வளவுதான். கவனம் முக்கியம். கவனத்தோட செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் உங்களுக்கு கைகூடும். ஒரு பிரார்த்தனை செய்யறோம், அந்த பிரார்த்தனை பலிக்கணும்னா அந்த பிரார்த்தனை மீது நம்பிக்கை வைக்கணும். நம்ம என்ன சொல்லுறோம், என்ன தேவைன்றத கவனத்துடன், நம்ம கவனத்துடன் அவர்கிட்ட கேட்கணும். ஒரு மனுஷனுக்கு உதவி தேவை, அவன் இன்னொரு மனுஷனை போய் பார்க்கறான். சாரி, உங்களுக்கு உதவி தேவை, நீங்க உதவி செய்யக்கூடிய மனுஷன்கிட்ட போய் கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தேவைன்றத உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லாம, எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்க கேட்கும் போதுதான் அவர்கள் உதவிகளை செய்வார்கள். அங்க போயிட்டு நீங்க கையை அப்படி இப்படி பிசைஞ்சுக்கிட்டு என்ன ஏதோ ஒண்ணு அப்படி இப்படின்னீங்கன்னா, சரி ஏதோ அவங்களுக்கே புரியல, நான் என்ன உதவிகள் செய்ய முடியும்னு சொல்லி உதவிகள் பெறக்கூடிய நிலையில நீங்க இருந்தும் பெறாதது போல் வர வேண்டிய நிலை ஏற்படும். இங்க அப்படிதான் நடக்குது. உங்க ரியலான தேவைகள் என்ன, எதுல நீங்க பலம் இல்லாம இருக்கீங்க? சோ பலத்தை கேட்கணுமா இல்ல வரத்தை கேட்கணுமா? சோ பலத்தை கேட்டா வரம் தேவையில்லை. பலத்தை பெறாமல் வரமும் நமக்கு கிடைக்காது. பலத்தை பெறாமல் வரமும் கிடைக்காது. சோ உன் நிலையை நீ உயர்த்தாமல் வேறு எந்த நிலையிலும் நாம் உயர முடியாது. என் நிலை என்ன, நான் இப்படி இருக்கேன், நான் என்ன ஆகணும், அதுக்கு என்ன வழிகள் இருக்கு, அந்த பாதை பயணம் அது எவ்வளவு கடினமா இருக்குது, அதை எப்படி எதிர்கொள்வது, இதற்குத்தான் தெய்வத்தோட துணை நமக்கு தேவை. சோ நம்ம அடிக்கடி என்ன சொல்றோம், எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய பயணத்தை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த பாதையை நல்ல பயணத்துக்கு உண்டானது. அது ஆரம்பத்துல கடினம்தான். ஏன்னா நிறைய தியாகத்தை நாம செய்யணும். அதிகாலை 4 மணிக்கு, எத்தனை மணிக்கு இந்த பதிவை கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியல. சோ 4 மணிக்கு எழுந்துச்சு வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியமோ இல்ல வேற ஏதாவது ஆன்மீக ரீதியா நான் என்னை தயார் செய்வதற்காக தூக்கத்தை விட்டொழிந்தேன், எனது சோம்பேறித்தனத்தை விட்டொழிந்தேன், என்னுடைய சுகத்தை இந்த அதிகாலை நேரத்துல தியாகம் செய்து இந்த பதிவையோ இல்லை இதற்கு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வேலையோ நான் இந்த நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரி தியாகத்தை செய்யும் போது உங்க வாழ்க்கை மென்மேலும் உயர்வு தன்மையை அது அடைகிறது. சோ பெரிய அற்புதமும் அதிசயங்களும் நடக்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்து விட்டோம். ஆனால் அதற்கு உண்டான பயணத்தை எப்பொழுது, எங்கே இருந்து ஆரம்பிப்போம்? இன்னைக்கு ஆரம்பிக்கலாமா? 48 நாள் பயிற்சி வர Thursday அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். பட் இன்னும் இதுவரைக்கும் தலைவர் எந்த விதமான உத்தரவும் தரல. ஸோ உத்தரவு தந்த உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் நீங்க எப்பயுமே தயாரா இருக்கணும். ஒரு சின்ன பிரார்த்தனை செஞ்சிடலாமா? எல்லா கண்களை மூடுங்க. என் அன்பை சாயப்பாவிற்கு நன்றி.
இந்த அதிகாலை நேரத்துல எங்களுடைய வேண்டுதல்களையும் எங்களுக்காக செவி கொடுத்து அதை கேட்டுக்கொண்டு அதை சரி பண்ண போவதற்காக மிக்க 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 நன்றி. எங்கள் முன் நீர் அமர்ந்து எங்களை பார்த்து கொண்டு நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வார்த்தையை எங்களுக்குள் விதைத்து பல அற்புதங்களை நான் செய்வேன், காத்திரு, பயணத்தை எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தாதே, பொறுமையும் நம்பிக்கையும் இரு என்று சொல்வதற்காக நன்றி. எத்தனையோ மனிதர்கள் இருந்தும் என்னை உன் குழந்தையாக தேர்ந்தெடுத்து எனக்கு தேவையானவை தேவையில்லாதவை எல்லாவற்றையும் சரி செய்து என் வாழ்க்கையை இந்த நொடியில் உயர்த்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி. பலவிதமான போராட்டங்களில் நாங்கள் தோல்வி அடைந்து களைப்புற்றாலும் எங்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடியவராக நீர் எங்களை பார்த்து நேசிப்பதற்காக நன்றி. உங்களுடைய அழகு திருமுகத்தை பார்க்கும் பொழுது நாங்கள் அளவற்ற மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் ஏற்படுத்தின உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த காலை பொழுதில் நாங்கள் உங்கள் முன் சரணடைந்து நிற்கிறோம். நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து விடுங்கள். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கருணையோடும் இரக்கத்தோடும் பார்த்து கொண்டு எங்களை நீர் வழிநடத்த செய்வதற்காக நன்றி. இந்த எத்தனையோ மக்கள் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கும் அவர்கள் நீண்ட ஆயுளையும் பெற்று சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்காக நன்றி. எத்தனையோ குழந்தைகள் நோயாக அவதிப்பட்டு பசி பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தேவையான தேவைகளை இந்த நொடிகள் செய்து கொடுப்பதற்காக நன்றி. உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக எங்களை நீங்கள் அன்பேசாய் குடும்பத்தில் வந்து மாற்றி இருக்கிறீர்கள். அதற்காக நன்றி. எங்களுடன் இருந்து எங்களை நல்ல வழி காட்டுங்கள் சாயப்பா. எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தெளிவையும் தைரியத்தையும் ஏற்படுத்தி தாருங்கள். எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உங்கள் கைகளில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சந்தோஷமாகவும் அவர்கள் தேவைகளை வெகு விரைவில் நீர் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற விண்ணப்பத்தை வைத்து இந்த பிரார்த்தனையை நாங்கள் முடிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. நம் வாழ்க்கை நம்ம கையில. கடவுள் நம்முடன் இருக்கும்போது நமக்கு எந்த விதத்திலும் எந்த தொல்லைகளும் வராது. சாயப்பாவுடைய அருளோட அவருடைய ஆசீர்வாதத்தோட நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த பதிவை கேட்டுக்கொண்டு நம் மனதில் மிகப்பெரிய நம்பிக்கையும் வைராக்கியத்தையும் இந்த நேரத்தில் ஏற்படுத்தி நாம் உயர்ந்த நிலையை அடைய சாயப்பா உதவி செய்யணும்னு இந்த பதிவு மூலமாக கேட்டு இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.